அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். பேபி அண்ட் பேபி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேபி அண்ட் பேபி படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர் பிரதாப். அண்ட் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு டி இமான் அவர்கள். இந்த படத்துடைய முக்கியமான ஸ்டார் கேஸ்டிங்காக ஜெய் யோகி பாபு அண்ட் சத்யராஜ், பிரகயா நகரா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ பேபி அண்ட் பேபி படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிவா அண்டு குணா 2 கப்புள்ஸ் இருக்காங்க. அதாவது சிவா தம்பதியர் அண்டு குணா தம்பதியர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்து போக போகிறாங்க. அப்படி போகும்பொழுது ஏர்போர்ட்டில் 2 பேருடைய குழந்தையும் மாறிடுது. அதாவது குணாவுடைய பெண் குழந்தை சிவா கிட்ட போயிடுது, சிவாவுடைய ஆண் குழந்தை வந்து குணா கிட்ட போயிடுது. ஸோ இந்த குழந்தைங்க எப்படி வந்து மறுபடியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போகிறாங்க அப்படின்ற கதை தான். இந்த கதையில் மெயினாக ஒரு ஜாலியான லைட் வெயிட்டடாக ஒரு ஃபேமிலி மூவி வந்து எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு டேரக்டர். குறிப்பாக படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. ராமர், தங்கதுரை, அப்புறமா மொட்டை ராஜேந்திரன், ஆனந்த்ராஜ், இப்படி பல பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அங்கங்கே நம்மளை வந்து ஒரு சில இடங்களில் வந்து சிரிக்க வைக்கிறாங்க. பல காமெடிஸ், அதாவது யோகி பாபு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அதில் பல காமெடிஸ் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பல இடங்களில் அது பெரிய அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்படி மொத்தமாக வந்து சொல்லணுன்னா, இந்த படத்துக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ரொம்ப ஒரு லைட் வெயிட்டடான ஃபிலிம் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு காமெடியான ஒரு ட்ராமாவை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நிறைய இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட்டு படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அதாவது இந்த பிளாட்டை எடுத்துக்கிட்டு ரொம்ப சீரியஸாக அதுக்கான எந்த மெனக்கெடலும் பண்ண மாதிரி தெரியல. பல சீன்ஸ் வந்து ரொம்ப மேக்கிங்கில் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி படத்தோடைய பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தா எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி முக்கியமான பல ஆர்டிஸ்ட் இப்போது ஆனந்த்ராஜ்லாம் வந்திருக்காரு, ரவி இருக்கார். இவங்களெல்லாம் வச்சு ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டை புல் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் அப்படியான ஸ்கோப்லாம் அவங்களுக்கு இல்லை. நிறைய ஆர்டிஸ்ட்க்கு அந்த ஸ்கோப்பே இல்லாமல் ரொம்ப ஒரு 2-3 சீனில் வந்து அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து படத்துக்கு ரொம்ப மைனஸாகவே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து அதை சொன்ன மாதிரி காமெடி எல்லாமே வந்து அப்படி ஆர்கானிக்காக போல் பல இடங்களில் வந்து இன்ஆர்கானிக்காக தான் இருக்குது. சில இடங்கள் நம்மளால் சிரிக்கவும் முடியல. காமெடி பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது. அந்த ரேஞ்சில் வந்து நிறைய காமெடி வந்து இருக்குது. தொடர்ச்சியாக ஒரு ஆர்கானிக்காக வந்து கதையை வந்து டைரக்டர் அவர்கள் வந்து எழுதலை. அது நமக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது. பல இடங்களில் வந்து பயங்கர லேக் இருக்குது. ஸோ இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு நம்மளால் வந்து பேபி அண்ட் பேபி படத்தில் உட்கார வச்சா மேபி உங்களுக்கு வந்து பல ஜாலியான சீன்ஸ் வந்து வரும்போது கைத்தட்டி அதை வந்து கொண்டாடுற அளவுக்கு இருக்கலாம். ஸோ இதுதான் பேபி அண்ட் பேபி படத்துடைய முக்கியமான வெடிக்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ பேபி அண்ட் பேபி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, இமான் அவர்கள் அவருடைய வேலையை கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் தான் படத்துக்கு கொஞ்சம் தூணா வந்து ஒரு சில சாங்ஸ்லாம் போட்டு அப்படியே நம்மளை வந்து நிற்க வைக்கிறாரு. அந்த சாங்ஸ்லாம் வந்து கேட்கும்பொழுது நல்லா இருக்குது. பெரிய அளவுக்கு நம்மளை வந்து ஏமாத்தலை அந்த சாங்ஸ். அதுதான் படத்துக்கு ஒரு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இருக்குது. அண்ட் தென் இன்னொரு பக்கம் விஷுவலாக பெரிய அளவுக்கு எதையும் சிறப்பாக பண்ணல. அதுவும் படத்துக்கு பெரிய மைனஸாகவே இருக்குது. அண்ட் தென் ரைட்டிங்ஸ்லேயும் சரி, சீன்ஸ் மேக்கிங்லேயும் சரி ரொம்ப பெரிய இதுவெல்லாம் இல்லை. ஒரு சில இடங்களில் வந்து பெரிய காமெடிஸும் வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இவ்வளோ பெரிய பட்டாளத்தை வச்சுக்கிட்டு அந்த கதையை இன்னும் ஜாலியாக இன்னும் வந்து ஆர்கானிக்காக எடுத்துருக்கலாம். பட் அதை மிஸ் பண்ணியிருக்காரு டேரக்டர். அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், புலிகேஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, டாடா, பாய்.